ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் புதினாவை 7லேருந்து 10 நாளுக்கு எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல ஒரு கட்டு கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோன்னே க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியானது. முதல்ல அதோடவே அப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நம்ம சமைக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அதை நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. தண்ணி எப்போவுமே வந்து மல்லி இலையோ புதினா இலையோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒன்று குக் பண்ணும்போது நீங்கள் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணணும் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்மளுக்கு கீரை வந்து நல்லா கெடாமல் இருக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் முதல்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீரை வந்து அழுகாமல் செய்யாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை குச்சியிலேருந்து நம்ம எல்லாத்தையும் கீரையை வந்து எடுக்கிறோம். இந்த புதினா வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியானது கூட. இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் கூட புதினா சாதம் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி புதினா டீ எப்படி பண்ணுறதுன்னு கூட இருக்குது. அதோட லிங்க்ஸை கூட நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாருமே பண்ணுற மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கும் போது அப்படியே டக்குன்னு எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு ஈஸியான டெக்னிக்கும் கூட இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரி கண்கரண்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. இந்த கண்கரண்டியில் நீங்கள் வந்து ஒரு புதினா கீரையை அந்த குச்சியோடு வச்சு அந்த குச்சியை நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த கீரை மட்டும் உங்களுக்கு தனியாக கிடச்சிருங்க. இந்த டெக்னிக் கூட ஒரு ஈஸியான டெக்னிக்கு. இது வந்து நம்ம குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற இது கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதோட சமையலில் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கூட வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப பசங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஈஸியான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். டிவி பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஈஸியான டெக்னிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த மாதிரி நம்ம புதினா வந்து ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் கூட இருக்கும். அந்த பாக்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் பாக்ஸை வந்து கீழே டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. அந்த பாக்ஸ் வந்து நல்லா தெரியாத, அதாவது கேப் இல்லாத மாதிரி நல்லா டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து புதினா வந்து நம்ம வைக்கிறோம். புதினா வைக்கும்போது ரொம்ப டம்ப் பண்ணாமல் லைட்டாக மட்டும் வைங்க. இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம எப்போவுமே நம்ம எவ்வளோ புதினா வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலேயே வந்து இன்னொரு டிஷ்யூ வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் அந்த பாக்ஸோட ஷேப்புக்கு கரெக்டாக நல்லா அந்த டிஷ்யூ வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த பேப்பரை வைக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப அமுக்காமல் லைட்டாக வந்து வச்சாலே போதும். இப்போ நீங்கள் மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 7லேருந்து 10 நாளைக்கு உங்களோட புதினா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இது ஸ்வீட் பாக்ஸ்லேயே நீங்கள் வந்து இதே டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ அடியில் வந்து நம்ம டிஷ்யூ வச்சு மேலே கீரை வச்சு இன்னொரு டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது எடுத்துட்டு நீங்கள் திரும்ப வைக்கும்போது அந்த பேப்பரை வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி மேலே ஏதாவது வந்து கொஞ்சம் பழுத்திருக்கு, இலையெல்லாம் பழுத்திருக்கு அப்படின்னா அந்த இலையை நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்துட்டாலே நம்மளோட ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கீரை பாருங்கள், நான் 5 நாளுக்கு அப்புறமா நான் அந்த புதினா வந்து காட்டுறேன். அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் இந்த பேப்பரை மட்டும் அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்மளோட புதினா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.